ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரண்டையை வச்சு பொடி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பிரண்டையை வந்து நல்லா கழுவிட்டு நார்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக வந்து பிரண்டையெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க இல்லையா, இப்படி வந்து நம்ம பொடி செஞ்சு நம்ம கொடுக்கணுங்க. இப்போ வந்து கருப்பூல் வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா பொன்னிறமாக வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி அது பெருங்காயம் கட்டியை போட்டு நல்லா பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும். காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 காஞ்ச மிளகா போட்டு நான் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடலப்பருப்பு வந்து தேவையான கடலப்பருப்பு போட்டுருக்கேன். மிளகு, ஜீரகம், எள்ளு போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை காய வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை நான் போட்டுக்க போகிறேன். அது போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா எப்படி பார்க்க எப்படி பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அது தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். திருப்பி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ நான் வந்து என்ன அதில் போட போகிறேன்னா புளி போட போகிறேன். புளி வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது இல்லையா, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லெண்ணெய் திருப்பி ஊற்றி பிரண்டையை நல்லா ஒரு 8 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணுங்க. அந்த வந்து பச்சை வாசனையாக இருக்கக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி நீங்கள் அதிலே வந்து நெல்லிக்காவும் பூண்டும் நல்லா நசுக்கி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு வந்து அதில் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறட்டும், மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கொஞ்சோண்டு நம்ம பிரண்டை பொடியை எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா சாப்பிட சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிரண்டை பொடி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.